இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல 41வது வினாவாக கேட்கப்படக்கூடிய காலக்கோடு வரைதல், அதாவது டைம்லைன் ஈவெண்ட்ஸ் எப்படி வரைகிறது அப்படின்றத தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் பற்றியான ஏதேனும் 5 நிகழ்வுகளை எப்படி எளிமையா எழுதுறது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? இந்த டைம்லைன் வரைவதற்கு உங்க பேப்பர்ல இந்த பேப்பர்ல இருந்து நீங்க மார்ஜின் போட்டிருப்பீங்க, உள்ளுக்குள்ள மார்ஜின் போட்டிருப்பீங்க. இந்த மார்ஜினை விட்டு ஒரு ஆண்டு எழுதுற அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, டைம் லைனுக்கான ஸ்கேல், நீங்க அந்த ஸ்கேலை அப்படியே என்ன செஞ்சிடலாம், சுத்தி அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த ஸ்கேல் அப்படி நடுவில் வச்சு அந்த ஸ்கேல் அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க, சுத்தமா ரவுண்ட் பண்ணிடுங்க. அதாவது 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை அப்படியே நடுவில் வச்சு என்ன செஞ்சிருங்க, ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. சரியா? ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கேலோட சென்டர் பாயிண்ட், அதுல இருந்து கொஞ்சம் விலகி இங்க என்ன செஞ்சுங்க, ஒரு இதே மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு என்ன செய்வீங்கன்னா, ஸ்கேல்ல இருந்து ஏன்னா கொஞ்சம் கேப் வர்றதுக்காக, அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர், அதே மாதிரி 4 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 6 சென்டிமீட்டர், அடுத்து 8 சென்டிமீட்டர், அடுத்து 10 சென்டிமீட்டர், அடுத்து 12 சென்டிமீட்டர், அப்புறம் 14 சென்டிமீட்டர், அப்புறம் 16. இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் 1900லேருந்து 1930 இல்லை 1950 வரைக்குமே வரைகிறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். அதனால இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மிச்சம் இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், அழிச்சுக்கலாம். இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் நீ என்ன செய்றீங்கன்னா, ஒரே இடைவெளியில் 4 கோடு போடுங்க. 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. எல்லாமே கேப் ஒரே ஈவனாக இருக்கா? இந்த கேப் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி போட்டு இப்படி போட்டுட்டு கீழே பிளாங்காக இருக்கக்கூடாது. இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டு இப்படி போடக்கூடாது. ஒரே ஈவெண்ட்டாக இருக்கணும், ஒரே அளவில் இருக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரே அளவில் 4 கோடு, 4 கோடை மறந்துடாதீங்க. 4 கோடு போட்டோமா? ஈஸியாக இருக்கா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ என்ன செய்யறோம்னா, இந்த முதல் ஆண்டு என்ன கேட்குறாங்களோ அதை என்ன செஞ்சிடணும், இந்த ஓரத்தில் எழுதிடணும். எந்த ஆண்டு கேட்குறாங்க சுத்தமாக சொல்லுங்க. எந்த ஆண்டு கேட்குறாங்க? 1900. அதை இங்கே போட்டுக்கணும். இப்போ 1900க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன? 1901 2 3 4. இது என்னது? 1905. இது 6 7 8 9, இது 10. 1910. இது 11 12 13 14, இது 15. 1915. இது 16 17 18 19, இது 1920. 21 22 23 24, 1925. எல்லாமே 5 5 இடைவெளியில் வருதா? இப்போ இது என்ன இருக்கும்? 1930. இது 1935. இது எவ்வளவு? 1940. சரியா? இப்போ 40 இடைவெளி இருக்கு. மிச்ச 10 இடைவெளியை அந்த பக்கம் எழுதிக்குவோம். சரியா? இப்போ இந்த போர்டில் இவ்வளவுதான் இடைவெளி இருக்கிறதுனால இப்படி எழுதிருக்கீங்க. சரியா? சப்போஸ் இந்த ஸ்கேல் வரைகிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்கேல் வச்சிருக்கீங்களா, நம்ம 15 இன்ச் ஸ்கேல் வச்சிருக்கீங்களா, அந்த ஸ்கேலை பார்த்தே அப்படியே வரைஞ்சிருங்க. இந்த ஸ்கேல்ல முதல்ல என்ன செய்யுங்க, அதே மாதிரி ஸ்கேல்ல என்ன செஞ்சிருங்க, ஒரு ஸ்கேல்ல அப்படியே என்ன செய்யுது, அந்த ஸ்கேல் அப்படியே ரவுண்ட் பண்ணி இதே மாதிரி போட்டுரு. முன்னால போட்ட மாதிரியே போட்டீங்களா? போட்டாச்சா? இப்போ என்ன, நடுவுலாம் கோடு போட வேணாம். இந்த நம்பர் என்ன நம்பர் கொடுத்துறாங்களோ அது 1900 அப்படியே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரே இடைவெளியில் போடுங்க. 1 2 3 4 கோடு போட்டு 5வது கோடு மட்டும் கொஞ்சம் பெருசாக போடுங்க. அதாவது கொஞ்சம், அதாவது இந்த கோடை விட பெருசாக இருக்கும், இங்கே முட்டிடக்கூடாது. அப்புறம் 6 7 8 9, 10வது கோடு மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. அடுத்து 11 12 13 14, 15 மட்டும் பெரிய கோடாக போடுங்க. அடுத்து 16 17 18 19 20 மட்டும் ஃபுல் கோடாக போட்டுருங்க. அடுத்து 21 22 23 24 25 பெரிய கோடாக போடுங்க. 26 27 28 29 30 மட்டும் என்ன செஞ்சிருங்க, ஃபுல் கோடாக போட்டுருணும். அடுத்து 31 32 33 34
35 கொஞ்சம் பெரிய கூட போடுங்க. 36, 37, 38, 39, 40 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1900 இது எவ்வளவு? 10. இது 1920. இது 1930. இது 1940. இப்போ நம்ம முன்னால வரைஞ்சது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு யூனிட்டும் 5 அழகா இருந்துச்சு. இப்போ இது வரையும் போது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு யூனிட் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இது வரையும் போது எப்படி இருக்கு? ஒரு அலகு என்னது 10 சென்டிமீட்டரா இருக்கு. ஒரு அலகுன்றது எவ்வளவா இருக்கு? 10 சென்டிமீட்டரா இருக்கு. இங்க வரையும் போது ஒரு அலகு 5 சென்டிமீட்டர். இது வந்து பார்க்க நீட்டா அழகா தெரியும். சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது நல்லா எனக்கு கான்ஃபிடென்ட்டா புரியுது சார் அப்படின்னா இதை போடுங்க. இது பார்க்கும்போது அழகா தெரியும். இது நம்ம ஸ்கேல்ல இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கங்க. முதல்ல ஸ்கேல் வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஈவெண்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்கேல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப எளிமையா இருக்கா? முதல்ல இந்த யூனிட் என்ன செஞ்சிடணும்? கட்டாயம் நீங்க மார்க் பண்ணிடணும். ஒரு செல்லுன்றது என்னது? ஒரு செல் இந்த வருங்க. ஒரு அலகு, ஒரு யூனிட்ன்றது என்னது? இந்த அடைப்பட்ட பகுதி, இந்த அடைப்பட்ட பகுதி. இந்த அடைப்பட்ட பகுதிக்குள்ள எத்தனை இருக்கு? 10 சென்டிமீட்டர் இருக்கு. இங்க அளவுல பொறுத்தளவுல என்ன இருக்கு? 5 இருக்கு. இப்ப இது புரியல. எது உங்களுக்கு வருதோ அதை எடுத்துக்கங்க. சரியா? எது எடுத்துக்கலாம்? இதை எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே. அப்ப இது எளிமையா இருக்கு. ஏன்னா ஸ்கேல்ல இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இப்ப இந்த ஸ்கேல் வரைஞ்சாச்சு. இந்த ஸ்கேல் வரைகிறதுல எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த ஸ்கேல் எங்க வரையணும்? ஏதாவது ஒன்று தான் வரையணும். ரெண்டே வரைஞ்சி வச்சிடாதீங்க. இப்போ இந்த ஸ்கேல் வந்து என்ன செய்யணும்? மார்ஜின்ல இருந்து இந்த ஆண்டு எழுதுறதுக்கு கேப் விட்டுட்டு பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? பேப்பர்ல எழுதுறதுக்கு இடம் இருக்கும். சரியா? சில பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா பேப்பர்ல நடுவில் என்ன செய்யறாங்க? ஸ்கேலை வரைஞ்சிடாங்க. அப்ப நடுவுல ஸ்கேலை வரைஞ்சிட்டீங்கன்னா இந்த பக்கத்துல என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. எழுதுனீங்கன்னா மடக்கி எழுதுற மாதிரி வந்துடும். அப்போ வந்து அடுத்த செல்லுக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிடும். அதனாலதான் சொல்றேன், என்ன செய்யணும்? மார்ஜினை ஒட்டி ஆண்டு எழுதுறது கேப் விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? இந்த ஸ்கேலை வரைஞ்சிடணும். புரியுதா? இப்ப இந்த இந்திய தேசிய இயக்கங்கள்ல நம்ம முதல் அளவாக, அதாவது முதல் ஆண்டு நம்ம என்ன மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னா 1905 அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். ஆனா அதுக்கான நிகழ்வுகளுக்கான காரணத்தை நம்ம சொல்ல போறேன். இப்ப அந்த 1905 அப்படின்றத நீங்க குறிச்சிருங்க. 1905. இப்ப 1905 இங்க தானே இருக்கு. இது 1900னா இது 1901, 2, 3, 4, இது 5. நீங்க பாட்டு எங்கேயா எழுதிடக்கூடாது. ஸ்கேல்ல எந்த இடத்துல எழுதணும் அப்படின்றதுக்கும் மார்க் இருக்கு. அப்ப எந்த இடத்துல எழுதணும்? 1905. இது என்னது? 1905ல இந்திய தேசிய இயக்கங்கள்ல என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா, வங்காளம் அப்படின்னு ஒரு மாகாணம் இருந்துச்சு. இந்த வங்காளம்ன்ற மாகாணத்தை நிர்வாக வசதிக்காக ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க? பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை அவங்களோட நிர்வாக வசதிக்காக, அதாவது வங்காளம் வந்து பெரிய மாகாணமா இருக்கு, அதனால நாங்க பிரிச்சு என்ன செய்ய போறோம்? ஆள போறோம் அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்க. ஆனா அது எதுக்கான சூழ்ச்சி அப்படின்னா, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் நம்மள பிரிக்கக்கூடிய ஒரு பிரித்தான சூழ்ச்சி. அதுக்கு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம அனைவருமே நம்ம என்ன செஞ்சோம்? போராடணும். அதனால இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை முதல் எழுதிடுங்க. அப்ப என்னது? வங்க பிரிவினை. முதல் என்னது? வங்க பிரிவினை. வெரி குட். வங்க பிரிவினை அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணிங்க. சரியா? இது இங்கிலீஷ் மீடியம் எப்படி எழுதுனா அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரியா? இந்த வங்க பிரிவினை அப்படின்றது இந்திய தேசிய இயக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த வங்காளத்தை பிரிச்சது வந்து நம்ம அது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை அவங்க செஞ்சா கூட, நம்ம அதுக்கப்புறம் 1911 நம்ம போராடி என்ன செஞ்சோம்? வங்காளத்துல பிரிக்கக்கூடாதுன்னு போராடி 1911 நம்ம என்ன செஞ்சோம்? வங்காளத்தை பிரிக்காம மறுபடியும் இணைச்சிட்டாங்க. ஆனாலும் நமக்கு சுதந்திரம் மறுபடியும் கிடைச்சிச்சு. 1947 சுதந்திரம் கிடைக்கும் போத இந்த வங்காளத்தை சேர்ந்தவங்க மறுபடியும் முஸ்லீம்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போத, பாகிஸ்தான் பிரியும் போத, இந்த வங்காளத்துல கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு பிரிக்கப்பட்டு கிழக்கு வங்காளத்தை என்ன செஞ்சாங்க? பாகிஸ்தானோட இணைச்சிட்டாங்க. அப்ப இந்திய பிரிவினை, அதாவது இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் போத இந்த கிழக்கு வங்காளம் யாரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு? பாகிஸ்தானோட இணைக்கப்பட்டிருச்சு. சரியா? அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான்ல இருந்து 1971ல இந்த கிழக்கு வங்காளம் பிரிஞ்சிருந்தா கூட மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து எங்களை தனியா பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடு என்னவா மாறிடுச்சு? பங்களாதேஷா மாற்றப்பட்டுச்சு. அப்படி
1905 நடைபெற்ற இந்த வங்க பிரிவினை அப்படின்ற ஒரு பிரிவினை அதுக்கப்புறம் நம்மளை சுதந்திரம் பெறும் போதையும் என்ன செஞ்சாங்க, இந்த வங்காளம் பிரிக்கப்பட்டு இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரிவினைக்கு காரணமான, இன்னைக்கும் நமக்கு இந்து முஸ்லீம் பிரிவினைக்கு காரணமான ஒரு நிகழ்வு எது? வங்க பிரிவினை. வங்க பிரிவினை என்னது? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்னா என்னது? பிரிக்கிறது. அப்ப பார்ட்டிசன் அப்படின்னா பிரிவினை. பிரிவினை எதை பிரிக்கிறாங்க? பெங்காலை பிரிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? அப்படி பிரிச்சு கிழக்கு வங்காளம் இருந்ததுனாலதான் மேற்கு வங்காளம்னு ஒரு மாநிலம் இருந்திருக்கு. இன்னைக்கும் பிரிச்சு இந்த கிழக்கு வங்காளம் பங்களாதேஷ் நாடாவே மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேற்கு வங்காளம் பிரிச்சிருந்தாங்களே அந்த மாநிலம் இன்னைக்கு வரைக்கும் மேற்கு வங்காள மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது மேலேன்னா கீழே இருக்கலாம். அதாவது கிழக்கு வங்காளம் தான் பங்களாதேஷாவே மாறிடுச்சுனால இன்னைக்கு நமக்கு மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டு இருக்கணும். அதை வங்காளம்னு சொல்லிடலாம்ல. அப்ப அந்த மாநிலத்தோட முதல்வர் தான் அந்த மாநிலத்துக்கு மேற்கு வங்காளம்ன்ற பேரை இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நடைமுறையில வச்சுக்கிட்டே இருக்காங்க. மேற்கு வங்காளம்னு வைக்கவே தேவையில்லை. ஏன்னா கிழக்குன்னு ஒண்ணு இருந்தா தானே மேற்கு தேவைப்படும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டு இருக்கோம். பாக்குறீங்களா? இன்னைக்கு நீங்க இந்தியாவோட ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்? என்ன போட்டிருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஈஸ்ட் பெங்கால் நம்ம இந்தியா நாட்டில் இருக்கா? ஈஸ்ட் பெங்கால் தான் என்ன மாறிடுச்சு? பங்களாதேஷ் நாடாவே மாறிடுச்சு. அதனால இந்த பங்களாதேஷ், அதாவது இந்த மேற்கு வங்காளத்தோட தலைநகர் தான் என்னது? கொல்கத்தா. சரியா? அப்ப இந்த மேற்கு வங்காளம்ன்ற அந்த பேர் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து மதராசப்பட்டினம்ன்ற மாநிலமா நம்ம இருந்தோம். இன்னைக்கு என்ன மாறிடுச்சு? தமிழ்நாடுன்னு பேரு அறிஞர் அண்ணா காலத்திலேயே நம்ம மாநிலத்துக்கு பேர் தமிழ்நாடு அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆனா மேற்கு வங்காளம்ன்ற பேரை இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? மாத்தாமலே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த முதல் நிகழ்வு 1905 வங்க பிரிவினை. மனப்பாடம் பண்ணிடலாமா? அப்ப 1905 வங்க பிரிவினை நம்ம இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. அதை எதிர்த்து போராடி நம்ம வெற்றி பெற்று 1911 இந்த வங்காளத்தை மீண்டும் இணைச்சதை மறந்துடாதீங்க. சரியா? அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா 1916 1916 அந்த ஈவெண்ட் சொல்ல போறேன். அது எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 1916 எங்க இருக்கு? இது 10. அப்ப இது என்ன இருக்கும்? 10க்கு அப்புறம் வரிசையா சொல்ல தேவையில்லை. ஏன்னா பெரிய கோடா இருக்குல்ல, அதுக்காண்டி தான் கொஞ்சம் பெரிய கோடா போட்டிருக்கீங்க. அந்த பெரிய கோடு என்னன்னா 15. 5 போங்க. இது 10னா இது என்ன இருக்கும்? 15. அப்ப இது என்னது? 16. சரியா? இந்த 1910க்கு அப்புறம் 15 எங்க இருக்கும்? இந்த பெரிய கோடு தான் 15. சரியா? இந்த 15க்கு அடுத்து 16. நீ வரிசையா மறுபடியும் 11 12 சொல்ல தேவையில்லை. 10க்கு அப்புறம் பெரிய கோடு 15, இது 16. அப்ப 1916 1916. இதுல என்ன ஈவெண்ட்? இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தவரை என்ன ஈவெண்ட்? முக்கியமான ஈவெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதாவது ஹோம் ரூல் லீக் அப்படின்ற ஈவெண்ட். அதாவது தன்னாட்சி இயக்கம். இதை பத்தி சொல்றேன். இப்ப தன்னாட்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. என்னது? தன்னாட்சி இயக்கம். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஹோம் ரூல் என்னது? லீக். LEAGUE. ஹோம் ரூல் லீக் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இதை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா நம்ம பால கங்காதர திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களும் அயர்லாந்துல இருக்கிற மாதிரி சுய ஆட்சி எங்களுக்கு கொடுத்துருங்க, அதாவது எங்களுக்கு வந்து சுயமா ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. யார் ஆரம்பிச்சா? பால கங்காதர திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் ஆரம்பிச்ச மிக முக்கியமான ஈவெண்ட் என்னது? 1916 ஆரம்பிக்கப்பட்ட தன்னாட்சி இயக்கம். இதை மறந்துடாதீங்க. இதை என்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்பதான் காந்தியடிகள் மிக முக்கியம். ஏன்னா இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தளவுல மிக முக்கியமான தலைவர் யாரு? காந்தியடிகள். வெரி குட். இப்ப இந்த காந்தியடிகள் எப்ப வர்றாரு அப்படின்னா அவர் தென்னாப்பிரிக்கால அடிமைப்பட்டவங்களுக்காக போராடிட்டு இந்தியாவுக்கு வருகை தர்றாரு. 1916க்கு அப்புறம் தான் வர்றாரு. அதனால இந்த 1917 இருந்து இந்திய தேசிய காங்கிரஸோட அசைக்க முடியாத தலைவராக மாற்றப்பட்டது யாருன்னா காந்தியடிகள். அவர் வந்து முதல்ல ஒரு சத்தியாகிரகம். அதாவது காந்தியடிகள்னாலே ஒரு வார்த்தையை நீங்க நினைவு வச்சுக்கணும். என்னது? சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த சத்தியாகிரகம்ன்ற வார்த்தை காந்தியடிகள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்றேன் சார், படிக்கவே மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்றான் சார் அப்படின்னு அடிக்கடி என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கோம்? சத்தியாகிரகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா சாதாரணமா இது சின்ன ஈவெண்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அவர் இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தவரை இந்த சத்தியாகிரகம் மூலமா தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். ஏன்னா ஆங்கிலேயர் அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடிய ஆள் கிடையாது அவர்.
அவர் என்னன்னா அமைதி வழியில, அற வழியில, அகிம்சை வழியில போராடக்கூடிய ஒரு தலைவர். அப்படி இந்த சத்தியாகிரகம் மூலமாக என்ன போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1917ல சம்பரான் சத்தியாகிரக போராட்டம். என்னது? சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு. சரியா? இது இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம்? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து எழுதிடுறேன், படிச்சுங்க. சம்பரான் சத்தியாகிரகா. அடுத்ததுல இங்க சேர்த்து எழுதிக்கும், சத்தியாகிரகா. சத்யாகிரகா. இந்த ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தவரை அந்த சிலபிஃபிகேஷன் நல்லா நினைவு வச்சுங்க. சம்பரான் சத்யாகிரகா. இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். எப்போ நடந்துச்சு? 1917. எங்க நடக்குது அப்படின்னா பீகார்ல நடக்குது. எங்க நடக்குது? பீகார்ல போய் காந்தியடிகள் போராட்டம் பண்றார். எதுக்காக போராட்டம் பண்றாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நம்மெல்லாம் நெல் கோதுமையை தான் விளைவிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன விளைவிக்க சொல்றான் அப்படின்னா, இந்த சாயம் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அப்போ வந்து இயற்கை சாயம் தான் போடுவாங்க, செயற்கை சாயம் கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கான பயிர் பேர் என்ன அப்படின்னா இண்டிகோ. அந்த பயிர் பேர் என்னது? இண்டிகோ அப்படின்னு ஒரு பயிர் வளர்க்கணும். அதுக்கான விதையும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் மானியம் மாதிரி காசை கொடுத்துட்டு நீ இதைத்தான் விவசாயம் பண்ணணும்னு நம்மளை கட்டாயப்படுத்துறாங்க. சரியா? சரி, விவசாயம் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும், அந்த இண்டிகோ பயிரை விவசாயம் பண்ணியாச்சு. ஆனா ஜெர்மனியில் என்ன செஞ்சிட்டாங்க? ஆர்டிபிசியலா ஒரு கலரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப எது தேவைப்படலை? இண்டியோ பயிரில் விளைஞ்ச பிறகு விவசாயத்தை கொள்முதலே பண்ணலை. அப்படி பண்ணாலும் குறைவான ரேட்டில் கொள்முதல் பண்ணுறாங்க. சரியா? அப்போ விவசாயிகளுக்கு நஷ்டம் ஆகுது. ஆனால் என்ன செய்கிறாங்க? கடன்பட்ட கடனை நீ திரும்ப கட்டணும்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறாங்க? ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கடனை கட்ட முடியாதனால ஆங்கிலேயர் ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? நிலங்களை அபகரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வலுக்கட்டாயமாக அவங்கள மாடுகள் எல்லாம் பிடுங்கிடுறாங்க. இதை எதிர்த்து நம்ம காந்தியடிகள் என்ன செய்கிறாரு? அங்கே பீகாரில் போய் போராட்டம் பண்ணுறாரு. அதான் என்னது? சம்பரான் சத்தியாகிரக போராட்டம். இதில் என்ன செஞ்சாரு? வெற்றியும் பெறார். அதுக்கப்புறம் ஆங்கில விவசாயிகளுக்கு அந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் வெற்றி பெறார். அதிலிருந்து தான் காந்தியடிகள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக மாற்றப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட் எது? 1917 சம்பரான் சத்தியாகிரக போராட்டம். மறந்துடக்கூடாது. இவ்வளோ ஈவெண்ட்டுக்கான கதையை சொல்லும் போது மறக்கலாமா? மறக்கக்கூடாது. அடுத்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா 1918. எல்லாமே இனிமேல் ஃபுல்லாகவே காந்தியை முன்னிலைப்படுத்தியே தான் ஈவெண்ட் ஃபுல்லாக வரும். சரியா? அடுத்து 1918ல கேதா சத்தியாகிரக போராட்டம். என்னது? கேதா சத்தியாகிரகம். சரியா? இங்கிலீஷ்ல கேதா சத்தியாகிரகா. சரியா? அப்ப இந்த கேதா சத்தியாகிரக போராட்டத்தை பொறுத்தவரை அடுத்து காந்தியடிகளோட மிக முக்கியமான போராட்டம் கேதா சத்தியாகிரக போராட்டம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் நடக்குது. அப்ப குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சியான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுது. சரியா? பஞ்சம் பட்டினி இப்படிலாம் இருக்குது. அந்த சூழ்நிலையிலையும் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் நம்ம நினைச்சாங்க, நிர்பந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆங்கிலேயர் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில காந்தியடிகள் ஏற்படுத்திய ஒரு சத்தியாகிரக போராட்டம் தான் என்னது? கேதா சத்தியாகிரக போராட்டம். சரியா? அப்ப 1917 சம்பரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம். சரியா? இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம இந்திய தேசிய தலைவர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா அங்கங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. அதனால நம்ம இந்திய தேசிய தலைவர்கள் எல்லாம் என்ன விதமான, அதாவது அப்படி இந்திய தேசிய தலைவர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாடே இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க ஆங்கிலேயர்கள். ஏதாவது தப்பு பண்ணாதானே அரெஸ்ட் பண்ணணும். தப்பே பண்ணலை, ஆனாலும் என்ன செய்வாங்க? ஒன்று அரெஸ்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் என்னது? ரவுலட் சட்டம். சட்டம் என்னது? வெரி குட். அது எந்த ஆண்டு? 1919 ரவுலட் சட்டம். என்னது? ரவுலட் சட்டம். சரியா? இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும் அப்படின்னா ROW
லெட் LETT போடணும். ரவுலட் ஆக்ட். என்னது? ரவுலட் சட்டம். சரியா? இதுக்கு பேரு கருப்பு சட்டம்னு பேர் அந்த காலத்துல. ஏன்னா யாரையுமே கேள்வி கேட்பாடே இல்லாம எதுக்கு அரெஸ்ட் பண்றோம்னே தெரியாம அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றலாமா ஆங்கிலேயர்கள்? அதை பார்த்துக்கிட்டு இந்திய தேசிய தலைவர் சும்மா இருப்பாங்களா? இப்போ மிகப்பெரிய அளவில் காந்தியடிகள் முதற்கொண்டு மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாருமே இதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. இதை கண்டிச்சு தான் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல என்ன செய்யப்படுறது? ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அதையுமே இங்க குறிப்பிடலாம். ஆனா ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு எழுதும் போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவீங்க, தப்பு பண்ணுவீங்க. அதனால அதுக்கு பதிலாக எந்த ஈவெண்ட் எழுதிடலாம்? ரவுலட் ஆக்டே எழுதிடலாம். சரியா? அப்ப இந்த ரவுலட் சட்டம் என்ன சட்டம்? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சட்டம் அது? கூடாத சட்டம். ஏன்னா கருப்பு சட்டம். இது வந்து கேள்வி கேட்பாடே இல்லாம அரசியல் தலைவர்களை கைது பண்ணி ஒடுக்குமுறை பண்றாங்க. தலைவர்கள்லாம் இன்னைக்கு சூழ்நிலையில இப்ப நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் புரட்சி பண்றாரா என்ன செய்வான்? அவன் தீவிரவாதின்னு முத்திரை கொடுத்துவான். அது மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பிரிட்டிஷாரை எதிர்த்து நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணும் போது அவங்களுக்கு நம்ம எல்லாம் எப்படி தெரிவாங்க? தீவிரவாதியா தெரிவாங்க. அப்ப இந்த தீவிரவாதிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ வந்து இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்க, உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா? கேள்வி கேட்பாடே என்ன செய்யலாம்? அரெஸ்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. இந்தியாவோட விடுதலைக்காக போராடக்கூடிய தலைவர்களை கேள்வி கேட்பாடே இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றிய ஒரு கொடுமையானவர்கள் தான் யாரு? ஆங்கிலேயர். அப்படிப்பட்ட சட்டம் இது ரவுலட் சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து மறுபடியும் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பிக்கிறார். அது எப்ப? 1920 1920. எல்லாமே பார்த்தியா அடுத்தடுத்த நிகழ்வுகள். 1920 ஒத்துழையாமை. இதுல அடிக்கடி தமிழ் மாணவர்கள் அந்த லை போடும் போத மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஏன்னா காலக்கோட பொறுத்தல உள்ள அதாவது மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதணும். மிஸ்டேக் பண்ணா ரவுண்ட் பண்ணிட்டு 1/2 மார்க் குறைச்சாலும் குறைப்பாங்க. அதனால தமிழ்ல எப்படி மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுறீங்க, அது மாதிரி மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதணும். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம். இதை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுனா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். சரியா? எழுதலாமா? ஏதாவது மிஸ்டேக் வருமா உங்களுக்கு? நான் கோஆபரேஷன் ஒத்துழைக்கிறது. நான் கோஆபரேஷன்னா ஒத்துழைக்காம இருக்கிறது. சரியா? எதுக்கெல்லாம் ஒத்துழைக்காம இருக்கிறது? ஒத்துழையாமை இயக்கத்தோட காந்தியடிகள் அதை ஆரம்பிக்கும் போது என்னென்ன எதுக்கெல்லாம் ஒத்துழைக்க கூடாது? ஆங்கிலேயர்களுக்கு எதுக்கெல்லாம் ஒத்துழைக்க கூடாது? அவங்களோட சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்க கூடாது. அதே மாதிரி நம்ம ஆங்கிலேயர்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களாம் வேலையை ராஜினாமா பண்ணிடணும். சரியா? அவங்களுக்கு வரி கொடுக்கக்கூடாது. அவங்களோட எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் ஒத்துழைக்க கூடாது. சரியா? இந்த மாதிரி அன்னைக்கு சூழ்நிலையில ஆங்கிலேயர்களோட அந்நிய துணிகளை வாங்கக்கூடாது. நம்மளோட நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணக்கூடிய சுதேசி துணிகளை தான் அணியணும் அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக போராடக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி போராடிய ஒரு ஈவெண்ட் என்னது? 1920 ஒத்துழையாமை இயக்கம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. அடுத்து இந்த மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னா 2 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அப்ப காந்தியடிகள் அன்றர்ல எல்லாருமே அகிம்சை வழியில போராடிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அங்கங்க என்ன செய்யறாங்க? வன்முறை சமூகங்கள்லையும் ஈடுபடுறாங்க. அப்படி இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில 1922 1922 எங்க இருக்கு? காலக்கூட்டில் எங்க காட்டுங்க. இது 20, இது 21, 22 எங்க குறிக்கணும்? 1922 என்ன நடக்குது? சௌரி சௌரா அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சார் சம்பவம் அப்படின்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை சார்ந்து போராடிட்டு இருக்கோம்ல, அப்ப சில நம்ம இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் போராடக்கூடியவங்க சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இடம் இந்தியாவில் அந்த உத்தரகாண்ட்ல இருந்து இங்கிட்டு போகணும். அதை மேப்லையும் கேட்பாங்க, சௌரி சௌரா எங்க இருக்கு அப்படின்னு குறிக்க சொல்லுவாங்க. இந்த சௌரி சௌரான்ற இடத்துல என்ன நடக்குது? ஒரு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே தீ வச்சிருக்காங்க நம்ம இந்திய தலைவர். இந்தியாவில்
ஒத்துழையாமை இயக்கத்துல போராடக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனே என்ன செய்யறாங்க, தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அதுல சில போலீஸரும் இறந்து போயிடுறாங்க. இதை காந்தியடிகள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நம்ம அகிம்சை வழியில போராட சொன்னா இவங்க என்ன செய்யறாங்க, அகிம்சைக்கு மாறி தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்ப நம்மளையும் இந்த லிஸ்ட்ல தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திடுறாரு. இனிமேல் நீங்க அகிம்சை வழியை கத்துக்கணும், அகிம்சை வழியில எப்படி போராடுறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறாரு. அதுக்கான காரணமான ஒரு சம்பவம் எது? சௌரி சௌரா சம்பவம். எப்படி சௌரி சௌரா, இங்கிலீஷ்ல எழுதும்போது தமிழ் எழுதும்போது சௌ சே போட்டு லா போட்டு என்னது சௌரி. இந்த இடத்துல அதிகமா தப்பு பண்றீங்க. சௌரி அடுத்து எழுதிடலாமா? சௌரி சௌரா சம்பவம். இங்கிலீஷ் எழுதும்போது சவுக்கு CHAU சௌரி, அடுத்து CHAU சௌரா. சம்பவத்துக்கு என்னது? இன்சிடென்ட். என்னது? இன்சிடென்ட். சரியா? சௌரி சௌரா சம்பவம், சௌரி சௌரா இன்சிடென்ட். அது என்ன இன்சிடென்ட், என்ன சம்பவம்ன்றதையும் விளக்கி சொல்லிட்டேன். சரியா? இது வரைக்கும் பாயிண்ட் கிளியரா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு கேட்கக்கூடிய என்னன்னா 1900 1920 வரைக்கும் கேட்டீங்கன்னா 5 நிகழ்வுகள் வந்துருச்சு. இப்போ அடுத்து 1910 1930 கேட்டாலும் இதுக்குள்ளேயே 5 நிகழ்வுகள் வந்துடும். சரி, அடுத்த நிகழ்வுகள் பார்ப்போம். அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா 1922 அப்புறம் 1927. 1900 என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ முதல்ல நோட் பண்ணிக்குவோம். எங்க இருக்கு 27? எங்க இருக்கு 25? இதுதான் பெரிய கூடு தானே. 20க்கு அடுத்து பெரிய கூடு என்னது? 25, 26, 27. 1927 சைமன் குழு வருகை. அது என்ன சார் சைமன் குழு? சொல்றேன். என்னது சைமன் குழு? என்னது சைமன் குழு வருகை அப்படின்னு எழுத போறோம். இந்த சைமன் குழு அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கான அரசியல் சட்டத்தை, இந்தியாவுக்கான சட்ட திருத்தங்களை, இந்தியாவுக்கான சட்டங்களை கொண்டு வருவதற்காக சர் ஜான் சைமன் அப்படின்றவர் என்ன செய்யறாரு, இந்தியாவுக்கு வருகை தர்றாரு. ஆனா அந்த சைமன் குழுல எந்த இந்தியர்களுமே இல்லை. நமக்கான சட்டத்திட்டங்களை இயற்றுவதற்கு சைமன் ஒருத்தர் எங்க இருந்து, இங்கிலாந்துல இருந்து வர்றாரு. அவர் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழுல நம்ம இந்தியர்களே இல்லை. அப்ப நம்ம ஏத்துக்குறோமா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை போட்டிருக்காங்க. அந்த கமிஷன்ல இந்திய பிரதிநிதிகள் யாருமே இல்லை. அப்ப நம்ம தலைவர்கள் என்ன செய்யறாங்க, கோ பேக் சைமன், கோ பேக் சைமன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, போராடுறாங்க. அந்த சம்பவம் எது 1927. அப்ப நம்ம இந்திய தலைவர்கள் யாருமே இல்லாத ஒரு கமிஷனுக்காக இவர் உட்கார்ந்து பேசிட்டு உள்ளே போவாங்க. அதுல நம்ம தலைவர்கள் யாருமே இல்லையா. இப்படிப்பட்ட சூழ்நிலை பாரு. அப்ப இந்த சைமன் குழு வருகை அப்படின்றத எழுதணும். சைமன் குழு என்னது வருகை. இது எப்படி இங்கிலீஷ் எழுதலாம்? த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன். சொல்லு. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் APPOINT அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன். கமிஷன் COMMISSION. புரியுதா? சைமன் குழு வருகை எப்படி இங்கிலீஷ் எழுதணும்? த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன். சரியா? இதுக்கு அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா 1930. இந்த 30ல என்ன நடக்குது அப்படின்னா சால்ட் சத்தியாகிரகா, அதாவது காந்தியடிகளை முன்னிலைப்படுத்தி தான் நடக்க போகுது. அடுத்தும் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது, சால்ட் சத்தியாகிரகம் நடக்குது. இப்பதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா உப்புக்கு கூட ஆங்கிலேயர்கள் வரி போடுறாங்க. உப்புக்கு வரி. கடல்ல தண்ணியில இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு, அதை எடுத்து அதை விற்பனை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உப்புக்கு கூட என்ன செய்யறாங்க, வரி போடுறாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அடிப்படை பொருட்களுக்கு வரி போட மாட்டாங்க. அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வரி போடக்கூடாது. ஆனா உப்புக்கு கூட வரி போட்டதை எதிர்த்து நமது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில நம்ம காந்தியடிகள் தலைமையில என்ன செய்யறாங்க, தண்டி யாத்திரை அப்படின்னு ஒரு எங்க நடக்கிறது,
குஜராத்ல இருந்து தண்டி வரைக்கும் நடந்தே போறாரு. இந்த தண்டி யாத்திரையில காந்தியடிகள் எத்தனை நாள் நடக்கிறார் அப்படின்னா 23 நாட்கள் நடக்கிறார். எவ்வளவு மைல்? 240 மைல் நடந்தே போறாரு. போய் தண்டின்ற இடத்துல உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுக்கிறார். அந்த நிகழ்வு தான் என்னது 1930. என்னது? உப்பு சத்தியாகிரகம். என்னது? உப்பு சத்தியாகிரகம். என்னது? சால்ட் சத்தியாகிரகம். என்ன பண்ணணும்? சால்ட் சத்தியாகிரகம். இந்த சத்தியாகிரகன்ற வார்த்தையை படிச்சிட்டீங்கன்னா பல இடத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். எங்க வந்துடலாம்? இங்க ஒரு சத்தியாகிரகம் இருக்கு, இங்க ஒரு சத்தியாகிரகம் இருக்கு, இங்க ஒரு சத்தியாகிரகம் இருக்கு. அதனாலதான் நம்ம உப்பு சத்தியாகிரகம்ன்ற ஈவெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இல்லாட்டினா இதே நாள்ல இதே வருஷத்துல இன்னொரு ஈவெண்ட் நடந்துச்சு. என்னது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது முதல் வட்டமேஜை மாநாடு நடக்குது. எல்லாருமே அதை தான் எழுதுறாங்க. என்ன நடக்குது? வெரி குட். முதல் வட்டமேஜை மாநாடு நடக்குது. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஆனா அதை விட இது ஈஸியா இருக்கு. சால்ட் எல்லாம் எழுதிடலாம். அடுத்து 31ல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 31ல 1931ல என்ன நடக்குது? செகண்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா 2 மாதிரி போட்டு கூட எழுதிடலாம். இல்லைன்னா செகண்ட் எழுதிருங்க. அது இரண்டாம் வட்டமேஜை மாநாடு. என்னது? இரண்டாம் வட்டமேஜை மாநாடு. என்னது? செகண்ட். அங்க எழுதுனா இடம் இருக்கா? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். என்ன நடக்குது? கான்ஃபரன்ஸ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கான்ஃபரன்ஸ், CONFERENCE மனப்பாடம் பண்ணிடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே விட்டுறக்கூடாது. இதே மாதிரி இரண்டாமுக்கு பதில் முதல்னு போட்டு 1930ல கூட எழுதிக்கலாம். சால்ட் சத்தியாகிரகத்துக்கு பதிலாக இதை கூட எழுதிக்கலாம். அடுத்து 1932 எங்க இருக்கு? அடுத்து இதே தான் 1932. என்னது? மூன்றாம் வட்டமேஜை மாநாடு நடக்குது. இல்லைன்னா பூனா ஒப்பந்தம். என்னது நடக்குது? அது என்ன பூனா ஒப்பந்தம் அப்படின்னா காந்தியடிகளுக்கும் நமது சட்ட மேதையாக செயல்பட்ட அம்பேத்கருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம். என்னது? பூனா ஒப்பந்தம். அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் கேட்கும் போது அதுக்காக இணங்கி காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையான ஒப்பந்த பேர் தான் என்னது? பூனா ஒப்பந்தம். அதுவும் எப்பதான்? 1932. அதுக்கு பதிலாக நீங்க என்ன எழுதிடலாம்? தேர்ட் மூன்றாம் வட்டமேஜை மாநாடு போட்டலாம், அல்லது மூன்றாம் வட்டமேஜை மாநாடு, அல்லது என்ன பண்ணலாம்? தேர்ட் THIRD தேர்ட் ரவுண்ட் டேபிள் VLE கான்ஃபரன்ஸ். சரியா? அப்படி இல்லைன்னு என்ன பண்ணலாம்? பூனா ஒப்பந்தம் 1932க்கு என்ன பண்ணலாம்? பூனா ஒப்பந்தம் போடலாம், அல்லது பூனா பேக்ட்னா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம். இதுக்கு பதில் இன்னொன்று என்ன பண்ணலாம்? அல்லது பூனா ஒப்பந்தம். நீங்க என்ன தேவையோ லீக்கிங்க. பூனா ஒப்பந்தம், அல்லது அதுக்கு பேர் என்னது? பூனா பேக்ட், PACT. எந்த ஆண்டு? 1932. வெரி குட். அப்ப 1932 முடிஞ்சா அடுத்து மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் எப்படின்னா 1935 என்ன நடக்குது? 1935 இங்கே நடக்குது. இந்திய அரசு சட்டம் நடக்குது. என்னது? இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம். The Government of Indian Act. The Government of GOVERNMENT. Government of Indian Act. இது எங்க நடைபெறுது அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்த ஆக்ட் நடைபெறுது. இந்தியாவை எப்படி நம்ம ஆட்சி செய்யறது, அதாவது மாகாணங்களை எப்படி ஆட்சி செய்யறது, அதே மாதிரி கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்குறது, மாகாணங்களை பிரிக்கிறது, மாகாணத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யறது. இப்போ நம்ம இன்னைக்கு மாநிலங்களை, அதாவது ஒரு யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, அதற்கு அண்டர்ல என்ன இருக்கு? மாநில சுயாட்சி இருக்கு. இதுக்கான விதையெல்லாம் போட்டது எப்ப? இந்திய அரசு சட்டம். இப்ப இன்னைக்கு சுதந்திரமான ஒரு நீதித்துறை இருக்கு,
ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு அண்டர்ல உயர் நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குல்ல. இதற்கான அடிப்படையெல்லாம் உருவாக்கின ஒரு சட்டம் 1935ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் என்னது? இந்திய அரசு சட்டம். எதுக்காக இயற்றப்படுது? இந்தியாவை எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்றதுக்காக சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்திய அரசு சட்டம். புரிஞ்சா? அடுத்து மிக முக்கியமான ஆக்ட் என்ன அப்படின்னா 1940. அதுல என்ன மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னா ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர் மாதிரி ஆகஸ்ட் நன்கொடையா. இதுக்கு என்ன சம்பவம் அப்படின்னா 1940 என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு முந்தைய ஆண்டை பாருங்க 1939. இந்த 1939ல செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. யாரை எதிர்த்து? ஜெர்மனி எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த பிரிட்டிஷ்காருக்கு நம்ம உதவி செய்யறதுக்காக நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே ஈடுபடுத்துறதுக்காக நீங்க எல்லாம் எங்களோட சேர்ந்து நல்லா உழைச்சு எங்களுக்காக போராடினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வான்? சுதந்திரம் கொடுத்துருவோம், உங்களுக்கு சுயாட்சி கொடுத்துருவோம் அப்படின்னு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி அப்ப இருந்த வைஸ்ராயா யார் இருந்தா அப்படின்னா லின் லித்தோ பிரபு. யார் இருந்தா? லின் லித்தோ பிரபு அப்படின்றவர் இருந்தார். அவர் தான் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார்ல எங்களுக்காக வந்து போராடுங்க, நீங்க இந்த மாதிரி எங்களுக்காக சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்போம்? வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுய ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா காந்தியடிகள் அதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா திவாலு ஆகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு இந்த சம்பவத்தை சொன்னார். அது என்ன திவால் ஆகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னா காசோலை என்னது? செக்கு. என்னடா செக்கு வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா எனக்கு இப்ப என்ன மாசம்? என்ன மாசம்? ஏப்ரல் நடந்துட்டு இருக்கு. இப்ப மே மாசத்துல எனக்கு நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கோங்க நாங்க செக் அப்படின்னு எனக்கு கொடுக்குறாரு. ஆனா அடுத்த வாரத்துல இந்த வங்கி காசே இல்லாம திவாலாகி போய் மூட போறாங்க. ஆனா 1 மாசம் கழிச்சு எனக்கு என்ன வருது? இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இந்த செக்கை போட்டு 1 லட்ச ரூபாய் எடுத்துக்குவீங்கன்னா இது எப்படி இருக்கும்? அது மாதிரி 2ஆம் உலகப் போர்ல பிரிட்டிஷ் என்ன செய்ய போகுது? தோல்வி முகத்துல இருந்துட்டு இருக்கு. ஜெர்மனிக்கு வந்து குண்டை போட்டுட்டு இருக்கு. 1940ல பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து பிரிட்டன்ல குண்டை போட்டு அங்கங்க இங்கிலாந்துக்கு சிம்ம சொப்பனமா இருந்துகிட்டு இருக்கு. பிரிட்டிஷே தோற்கிற நிலைமையில இருக்கு. இப்ப போய் நமக்கு சுதந்திரம் கொடுக்க போறா அப்படின்னு சொன்னா யாரா ஏத்துக்குருவாங்களா? அதுக்கு தான் காந்திஜி என்ன சொன்னாரு? என்ன சொல்லியிருக்காரு வார்த்தை? திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்றத தான் இந்த ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்ற சம்பவத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. புரியுதா? நான் சொல்ற புரிஞ்சா? அப்ப 1940க்கு என்ன நிகழ்வு? ஆகஸ்ட் நன்கொடை. நன்கொடை அப்படின்னு என்னது? ஆகஸ்ட் ஆஃபர். AUGUST ஆகஸ்ட் ஆஃபர். மறந்துடுவீங்களா? 1940 வரைக்கும் சொல்லிட்டேன். இன்னும் அடுத்து என்னது? 2 நிகழ்வு தான். என்ன போற போறோம்? 1942. 1942ல என்ன நடக்குது? வெள்ளையனே வெளியேறுன்னு ரொம்ப தீவிரமா போராட்டம் நடக்குது. 1942 சரியா? அது எப்படி? 1942 இங்க போட்டுருவா? 19 இங்க போட்டுறேன். இது என்னது? 1940. இது 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. இதோட முடிச்சுக்கோங்க. 1950. இந்த 2 நிகழ்வு தான். 1942 எங்க இருக்கு? இதெல்லாம் 1942. 1942 என்ன நடக்குது? வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? வெள்ளையனே வெளியேறு. எவ்வளவு ஃபோர்ஸான வார்த்தை பார்த்தீங்களா? வெள்ளையனே வெளியேறு. குட் இந்தியா, இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்னா என்னது? இடத்த காலி ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். தோல்வி முகத்துல இருந்துட்டு இருக்க செகண்ட் வேர்ல்டு வார்ல யாரு தோக்க போறா? ஆனா ஜெயிச்சிருச்சு. அவங்க நேரம் ஜெர்மனியோட தவறான முடிவுகள், அவங்க போய் ஸ்டாலின் கிரேடுன்ற இடத்த கைப்பற்றுறதுக்கு ரஷ்யாலே போரிட்டு இருக்கனால என்ன செய்ய முடியல? இங்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்னொன்று இங்கிலாந்துல
வான்வழி தாக்குதல் மூலமாகவும் ஜெயிக்க முடியல. அதனால பிரிட்டிஷ் வந்து அதே மாதிரி ஜப்பான் வந்து என்ன செய்யுது, ஹவாய் துறைமுகத்துல அமெரிக்காவோட போர்க்கப்பலை போய் என்ன செய்யுது, வெடிக்க வச்சிருச்சு. அப்ப ஜப்பான் வந்து அமெரிக்காவை வம்புக்கு இழுத்துருச்சு. அப்ப அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் போயிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு போயிட்டாங்க. இல்லைன்னா யார் ஜெயிச்சிருப்பாங்க, ஜெர்மனியே ஜெயிச்சிருப்பாங்க. ஜெர்மனி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நேதாஜி தலைமையில இந்தியா நடந்திருக்க மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா 10 வருஷத்துலேயே மாறி இருக்கு. அந்த அளவுக்கு மிக ஒரு முக்கியமான சம்பவம் டேர்னிங் பாயிண்ட்லாம் நடந்தனால தான் என்ன ஆயிடுச்சு, பிரிட்டிஷ் ஜெயிச்சிச்சு. இல்லைன்னா ஜெர்மனி ஜெயிச்சிருக்கும். இப்போ இந்த வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்ன பண்ணணும், தி குவிட் QUIT தான், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட். குவிட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங், QUIT, அவ்வளோதான், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். சரியா? அடுத்து 1945. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேவல் பிரபு அப்படின்னு ஒரு ஆங்கில பிரபு வந்து என்ன செய்கிறாரு, இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோடை கால ஒரு சுற்றுலா தலமான சிம்லாவில் இந்தியாவுக்கு எப்படிலாம் சுதந்திரம் கொடுக்க போகிறோம். ஜெயிச்ச பிறகு 1945 செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டன் ஜெயிச்சிருச்சு. ஆனால் ஜெயிச்ச பிறகு இவ்வளோ பெரிய இந்தியாவை நம்மளால் நிர்வகிக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக சிம்லான்ற இடத்துல ஒரு மாநாடு நடக்குது. 1945 என்ன நடக்குது, சிம்லா மாநாடு நடக்குது. சிம்லா மாநாடு கான்ஃபரன்ஸ், சிம்லா கான்ஃபரன்ஸ். சரியா? இதுவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. சரியா? அடுத்து 1947 இருக்கு. 1945 இது 46, இது 47. 1947 என்ன நடந்துச்சு, இந்தியா விடுதலை பெறுதல். இந்தியா விடுதலை இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ்ல ஸ்பெல்லிங் விட்டுறாது, இண்டிபெண்டன்ஸ். சரியா? இதோட இந்திய நிகழ்வுகள், அதாவது இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்புடைய ஏதேனும் 5 நிகழ்வுகள் இதுல இருந்து நீங்க எழுதணும். இந்த இடைப்பட்ட இடைவெளி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 1900 இருந்து 1930 எப்பயுமே 20 இடைவெளியில தான் கேட்பாங்க. 19 அதாவது 1900, சரியா? 1900 இருந்து 1920 5 நிகழ்வு வந்துருச்சா, 1 2 3 4 5 6 இருக்கு. நீ ஏதாவது 5 அளிக்கும். அடுத்து 1910 இருந்து, சரியா, 1910 இருந்து 1930 இதுக்குள்ளே 5 எழுதலாமா? அடுத்து 1920 இருந்து 1940 இதுக்குள்ளே 5 வந்துருச்சா? அடுத்து 1930 இருந்து 1950 இதுக்குள்ளே 5 நிகழ்வு வந்துருச்சா? இப்போ எத்தனை நிகழ்வு நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனை ஈவெண்ட் சொல்லியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கொடுத்துருக்கேன். நீங்கள் சிம்லா மாநாடு கூட விட்டுக்கலாம். 15 ஈவெண்ட்ஸ் படிச்சிட முடியாதா? விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதை ஒன்ஸே ரிப்பீட் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோ முடிச்சுக்குருவோம். அடிக்கடி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும் போது அழகாக இந்த காணொலியை பார்த்தீங்கனாலே 5 மார்க் சுலபமாக எடுத்துடலாம். எத்தனாவது கொஸ்டின்? 41. மறந்துடக்கூடாது காலக்கோடு. இது கட்டாய வினா கிடையாது. ஆனால் சாய்ஸில் விடலாம். ஆனால் விடலாமா இதை போய் 5 மார்க் எளிமையாக எடுக்கலாம். ஏன்னா நீ வீட்லேயே படிச்சிடலாம். அதனால் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸை பொறுத்தளவில், இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்புடைய 5 நிகழ்வுகளை பொறுத்தளவில், முதல் 1905 வங்கப்பிரிவினை எதுக்காக நடந்துச்சு சொல்லிட்டேன், ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்துக்களும் முஸ்லீமுக்கான பிரிவினையாக நம்ம பார்த்தோம். அதில் ஜெயிச்சாலும் கூட மிக முக்கியமான ஈவெண்ட்டாக கருதப்படுது. அடுத்து 1916 தன்னாட்சி இயக்கம், பாலகங்காதரத்திலர்கள், அன்னிபெசன்ட் அம்மையார், அப்புறம் காந்தியடிகள் வருகைக்கான மிக முக்கியமான தலைவரான போராட்டம் சம்ரான் எங்கே நடந்துச்சு, பீகார். அதில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 1918 கேதா குஜராத்தில் நடந்த சம்பவத்திலையும் வெற்றி பெறாரு. அடுத்து ரவுலட் ஆக்ட், கருப்பு சட்டம், அதை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகிறோம். 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடத்துகிறோம். அதுக்கு அந்த மூவ்மெண்ட்டில் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சிடறாங்க. இந்த சம்பவம் நடைபெறுது. அதனால் இந்த சௌரி சௌரா சம்பவத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் 1927 சைமன் குழு அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன் வருது. அதில் இந்தியர்கள் யாருமே இல்லாதனால நம்ம போராட்டம் பண்ணோம். கோ பேக் சைமன் அப்படின்னு போராடணும். அந்த சைமன் குழு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன். அடுத்து 1930 சால்ட் சத்தியாகிரகா,
உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் தலைமையில் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் போடலாம். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1931. 1932ல் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது 0னா 1, 1னா 2ஆம் வட்டமேஜை மாநாடு, 2னா 3ஆம் வட்டமேஜை மாநாடு நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து 1935ல் இந்திய அரசு சட்டம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே ஏற்றப்பட்ட சட்டம் தான் என்னது? கார்த்தி சொல்லு. இந்திய அரசு சட்டம், நமக்காக ஏற்றப்பட்ட சட்டம். மாகாணங்களை எப்படி பிரிக்கிறது, நீதிமன்றங்களை எப்படிலாம் கொண்டு ஒரு கூட்டாட்சியோட நீதிமன்றத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான சட்டமாக ஏற்றப்பட்டது இந்திய அரசு சட்டம். அடுத்து நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார்லப்போ ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்களாம். அதை எப்படி காந்தியடிகள் சொன்னார்னு சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் ஆஃபர் சொன்னேன். அடுத்து 1942ல் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்துச்சு. என்னது? வெள்ளையனே வெளியேறு. 1945ல் சிம்லா கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது வந்து வேவல் பிரபு தலைமையில் நடந்துச்சு. அடுத்து 1947ல் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஈஸியா 5 மார்க் சுலபமாக எடுத்துடலாமா? அடுத்த காணொலியில் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ், த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, உலக நிகழ்வுகளிலிருந்து 5 நிகழ்வுகள் எப்படி எழுதலாம் அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.